20ஆம் நூற்றாண்டின் எலியா அப்படின்னு அழைக்கப்படுகிற பக்சிங் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வீடியோவில் அவர் எங்கே பிறந்தார், அவர் என்ன கல்வி கற்றார், அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அவர் எப்படி இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டார் அப்படிங்கிற காரியங்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம அவர் இயேசு கிறிஸ்துவுக்காக என்னென்ன பாடுகளை சகிச்சார், எப்படிப்பட்ட ஊழியங்களை பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பக்சிங்கும் அவருடைய தகப்பனாரும் ஒரு ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டனர். பக்சிங் நடந்து வரும் வழியில் ஒரு சீக்கியரை சந்தித்து அவரை இயேசு கிறிஸ்துவண்டை வழி நடத்தினார். பக்சிங்கின் தகப்பனாரும் தன் அனுபவத்தை அந்த மனிதனோடு பகிர்ந்து கொண்டார். என் மகனை நான் மும்பையில் விட்டுவிட்டு வந்ததும் மிகவும் துக்கமாயிருந்தேன். அதிலிருந்து மீள அநேக இந்து மார்க்க சந்நியாசிகளை நாடி சமாதானத்தை பெற வாஞ்சித்தேன். எனக்கு சமாதானம் கிடைக்கவில்லை. அந்த சூழ்நிலையில் ஒரு கிறிஸ்தவ ஆலய ஆராதனையில் பின் இருக்கையில் அமர்ந்திருக்கும் போது மாபெரும் வெளிச்சத்தை கண்டேன். தேவனே, நீர் என் ஆத்தும இரட்சகராக இருக்கிறீர் என்று நான் கண்ணீரோடு அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது என்னை தேவ சமாதானம் ஆட்கொண்டது என்றார். வீட்டிற்கு வந்ததும் அவருடைய உறவினர்கள் இன்னும் பல கேள்விகளை பக்சிங்கிடம் கேட்டனர். பக்சிங்கின் தகப்பனாரோ, என் மகனிடம் உண்மையான சமாதானம் இருக்கிறது, உங்களில் யாருக்காவது உண்மையான சமாதானம் இருக்கிறதா என்று கேட்டபோது அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்று விட்டனர். அது முதல் பகை மறைந்து அடிக்கடி தன் வீட்டிற்கு சென்று தன் சொந்த ஊரிலும் பக்சிங் பிரசங்கித்து வந்தார். மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு தன் தந்தை இருப்பதைக் கண்டு அவர் மகிழ்ந்தார். ஒருமுறை அவருடைய தாயார் சுகவீனமாயிருக்கும் போது, நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள், நான் சுகமடைந்து விடுவேன் என்று அவர் விசுவாசத்தோடு கூறியதை கேட்டு அவருக்காக பக்சிங் ஜெபித்த போது தேவன் அவருடைய தாயாரை சுகப்படுத்தினார். அவருடைய சகோதரரில் ஒருவரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றார். உலக கவலைகளினால் உண்டான பாரம் நம்மை அழுத்தும் போது முற்றிலும் இயேசு கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்படுவோமானால் மெய் சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும். எந்த அளவிற்கு கர்த்தருக்கு சமீபமாய் நாம் சேருகிறோமோ அந்த அளவிற்கு சுபாவ சீர்கேடு நம்மை விட்டு அகலும் என்று அவர் பிரசங்கித்தார். விசுவாசத்தினால் இயேசுவின் இரத்தத்தால் விடுதலையாக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் 3 காரியங்கள் மீது தேவன் வெற்றியை தருகிறார். உலகத்தின் மீது ஜெயம், பாவத்தின் மீது ஜெயம், மரணத்தின் மீது ஜெயம். இவற்றின் மீது ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் வல்லமையாக பிரசங்கித்து வந்தார். அநேகர் தொடப்பட்டனர், தேவனுடைய வல்லமையை உணர்ந்தனர். ஒருமுறை அவர் கடை வீதி வழியாக சென்று கொண்டிருந்த போது ஒரு வாலிபனை கண்டு நிறுத்தி அவனோடு பேசிய போது அவன், உன் இயேசு எனக்கு வேண்டாம், நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்றான். பக்சிங்கோ அவனிடம், நல்லது, நீ நாளை வரை ஏன் காத்திருக்கக்கூடாது, நான் சொல்வதை மட்டும் கேட்டுப்பார் என்றார். ஒரு பூங்காவிற்கு அவரை அழைத்துச் சென்று சில வசனங்களை வாசித்து காட்டி அவரோடு பேசிய போது அந்த நபர் மனம் மாறி சந்தோஷத்தோடு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன் வீட்டிற்கு திரும்பி சென்றார். ஒரு மிஷினரியும் சென்றிராத சிந்து பாலைவனத்தில் தனிமையாக அநேக கிராமங்களுக்கு கடந்து சென்று இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்தார். ஒருமுறை கிராமங்களை சந்தித்து சுவிசேஷத்தை அறிவித்த பின்னர் பசியினால் சோர்வடைந்து ஒரு கடை வீதிக்கு சென்று கொஞ்சம் மாவு வாங்கி கொண்டு 2 சப்பாத்தி செய்தார். அதோடு சேர்த்து சாப்பிட அவரிடம் ஒன்றுமே இல்லை. ஒட்டகங்களுக்கு கொடுக்கும் நெய்யை ஒருவன் கொடுத்தான். அதை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்னும் பல மைல்கள் நடந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆம், இந்த அளவு அவர் தியாகத்தோடு ஊழியம் செய்துள்ளார். 1935ஆம் ஆண்டு இப்போதைய பாகிஸ்தானில் உள்ள குவெட்டாவிற்கு சென்று அங்கே கூட்டங்கள் நடத்தினார். அநேகர் பாவ உணர்வோடும் மனம் திரும்புதலோடும் கடந்து சென்றனர். அங்கு நிலநடுக்கம் ஏற்பட்டு அநேகர் மாண்டு கொண்டிருந்த சமயத்தில் அழுது கொண்டிருந்த ஒரு குழந்தையையும் தாயையும் கண்டு அவர்களுக்கு பால் தேவை என்று அறிந்து 1 கப் பாலுக்காக இறைவனை வேண்டினார். ஆனால் அவருக்கோ 4 லிட்டர் பால் கிடைத்தது. இப்படியாக தேவன் அதிசயமாக தேவைகளை சந்தித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மூடிக்கொள்ள கம்பளிக்காக ஒரு மனிதனை சந்தித்தார். சில இராணுவ வீரர்கள் மூலம் 72 புதிய கம்பளிகள் கிடைத்தன. இவ்விதமாய் அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் தேவன் தேவைகளை சந்தித்து அற்புதமாக நடத்தி வந்தார். 1937ஆம் ஆண்டு தேவன் அவரை இந்திய தேசத்தில் வல்லமையாக பயன்படுத்த ஆரம்பித்தார். ஒரே ஆண்டில் அவருக்கு 400க்கும் அதிகமான இடங்களிலிருந்து பிரசங்கம் செய்ய அழைப்புகள் வந்தன. 1938ஆம் ஆண்டு சென்னை, கேரளா மற்றும் அநேக தென்னிந்திய பகுதிகளுக்கு சென்று ஊழியம் செய்தார். பக்சிங்கின் பெயர்
ஒவ்வொரு இந்திய சீர்திருத்த கிறிஸ்தவர்களுக்கும் பரிச்சயமான ஒன்றாயிற்று. 1941 புதிய ஏற்பாட்டு தத்துவத்தின் அடிப்படையில் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அந்த ஆண்டிலிருந்து ஒவ்வொரு வருடமும் சென்னை, ஹைதராபாத், அகமதாபாத் ஆகிய முக்கியமான நகரங்களில் கூட்டங்களை நடத்த ஆரம்பித்தார். ஹைதராபாத்தில் அவர் நடத்தும் கூட்டங்களில் 25,000க்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டனர். அவருடைய கூட்டங்களில் தேவனுடைய வசனம் வல்லமையாக பிரசங்கிக்கப்பட்டது. அநேக மக்கள் தேவனுடைய வல்லமையை உணர்ந்து அற்புதங்களையும் அனுபவித்தனர். தேவன் அவரை ஊழியத்திற்கு அழைத்த போது 3 காரியங்களை பக்சிங்கிடம் தேவன் திட்டவட்டமாக சொன்னாராம். முதலாவது, எந்த ஒரு நிறுவனத்தையும் சார்ந்து ஊழியம் செய்யக்கூடாது. இரண்டாவது, சுயத்தை நம்பி திட்டமிடக்கூடாது, நானே உனக்கு வழி காட்டுவேன். மூன்றாவது, எந்த ஒரு தேவையையும் நீ மனிதர்களிடம் தெரிவிக்கக்கூடாது, ஜெபத்தின் மூலம் என்னிடம் மட்டுமே தெரிவிக்க வேண்டும் என்றாராம். இந்த 3 காரியங்களையும் நினைவில் கொண்டு இறுதி வரை ஊழியம் செய்ய தேவன் பக்சிங்கிற்கு கிருபை செய்தார். அவர் ஊழியர்களுக்கு நடத்தும் கூட்டங்களில் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும், திருச்சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும் என்று அடிக்கடி கூறுவாராம். 1946வது ஆண்டிலிருந்து வெளிநாட்டிலிருந்தும் அவருக்கு ஊழிய அழைப்புகள் வர ஆரம்பித்தன. அவர் ஊழியத்தின் நிமித்தமாக யூரோப், அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா ஆகிய கண்டங்களுக்கும் சென்றுள்ளார். 1950 1970 வரைக்குமான காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கான திருச்சபைகள் அவருடைய கூட்டங்களின் விளைவாக இந்திய நாட்டில் ஸ்தாபிக்கப்பட்டன. இப்படி ஆண்டவருக்காக வல்லமையாக ஊழியம் செய்து கொண்டிருந்த பக்சிங் தன்னுடைய 70 வயது ஊழிய ஓட்டத்தை முடித்து கொண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2000ஆம் ஆண்டு பரலோகவாசியானார். அவருடைய உடல் ஹைதராபாத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. அவருடைய இறுதிச் சடங்கு ஊர்வலத்தின் போது 2.5 லட்சம் மக்கள் அந்த இடத்தில் கூடினார்களாம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக வல்லமையாக ஊழியம் பண்ண பக்சிங் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நம்ம பார்த்தோம். அவருடைய வெற்றி ஊழிய வாழ்க்கையோட ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய காரியங்கள் இருந்தாலும் நான் 2-3 காரியங்களை சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவது ஜெபம். அவர் மணிக்கணக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பாராம். ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறாருன்னு சொல்லி மணிக்கணக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் காத்திருந்தாராம். 2வது, அவர் மணிக்கணக்காக முழங்கால நின்று பைபிளை படிப்பாராம். பைபிளை பற்றி யார் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு திறமை, ஒரு நாலேஜ் அவருக்கு இருந்துச்சான். 3வது, அவர் விசுவாசத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார். நல்ல ஒரு விசுவாச வீரராக இருந்தார். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்ம முன்னாடி இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தேவையுள்ள பயனுள்ள விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்கிறவர்களாக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மையும் பயன்படுத்துவார், நம் மூலமாகவும் அரிய பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.